நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2024 வருடத்துக்கு உண்டான மார்ச் மாத ராசி பலன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஒவ்வொரு மாதமுமே தொடங்கும் போது பார்த்திங்கன்னா கடந்த மாதத்தில் எதுவுமே நடக்கலையே, இல்லை கடந்த மாதத்தில் எது நடந்தது, இந்த மாதத்தில் வேறு ஏதாவது நமக்கு நடக்குமா, இந்த திட்டங்கள்லாம் நாம் வச்சுருக்கோமே அதை நல்லபடியாக முடியுமா, என்ன செய்யலாம் அப்படின்னு பலவிதமான எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருக்கும். சிலருக்கு திருமணம் வரன் பார்க்கறது, சிலருக்கு தொழில் அமையிறது, சிலருக்கு வேலை கிடைக்கிறது, சிலருக்கு வெளிநாடு போகிறது, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அவங்க சார்ந்த நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறத எதிர்பார்த்துக்கிட்டே தான் இருப்பீங்க. அதுக்கு கிரக நிலைகள் ஒத்துழைக்குதா அப்படிங்கிறதுல தான் அது நடக்குதா இல்லையா அப்படிங்கிறது இருக்குது. அந்த வகையில் இந்த மார்ச் மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியன் கும்பராசியில் மாத தொடக்கத்தில் சனியோடு இருக்கார். 14ஆம் தேதி மீனராசிக்கு போய் ராகுவோட சூரியன் இணைகிறாரு. செவ்வாய் மகர ராசியில் உச்சமடைஞ்சிருக்காரு. 15ஆம் தேதி கும்பராசிக்கு போய் சனியோட இணைகிறாரு, பகை கிரக சேர்க்கை. புதன் கும்பராசியில் இருக்காரு. 7ஆம் தேதி அன்னைக்கு மீனராசிக்கு போகிறாரு. 26ஆம் தேதி மேசராசிக்கு போகிறாரு. ரெண்டு மாற்றம். சுக்கிரன் மகர ராசியில் இருக்காரு. 7ஆம் தேதி கும்பராசிக்கு போகிறாரு. குரு மேசத்தில் இருக்காரு. சனி கும்பத்தில் இருக்காரு. ராகு மீனத்தில் இருக்காரு. கேது கன்னியில் இருக்காரு. இதான் இந்த மாதத்துக்கு உண்டான கிரக அமைப்பு. இதில் சனியும் செவ்வாயும் சேர்றதுங்கிறது பகை கிரக சேர்க்கை. இதனால் ரொம்ப நம்ம நுணுக்கமாக இந்த மாதத்துக்கு உண்டான பலன்களை துல்லியமாக கணிச்சு உங்களுக்கு தரோம், பாருங்கள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா சொல்ல வேண்டியதில்லை, கடந்த காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்ணீர் நிறைந்த ஒரு வாழ்க்கை, தூக்கமில்லாத பல இரவுகள், இப்படி தான் நிறையா போயிருந்திருக்கும். நிறைய தோல்விகள், அவமானங்கள், வீண் பழியெல்லாம் சுமந்துருப்பீங்க. எந்த தப்புமே செய்யலை, ஆனால் பழி என் மேலே விழுந்துருச்சு, அதுக்கு செலவு பண்ணிட்டு கிடக்கிறேன், இந்த மாதிரியெல்லாம் கடந்த காலகட்டம் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து மீண்டு வந்துட்டுருங்க, பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி. இந்த அஷ்டம சனி விலகி பாகிஸ்தானத்துக்கு சனி வந்திருக்காரு அப்படிங்கிறதால இதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ராசிக்கு அதிபதியான புதன் மாத தொடக்கத்தில் கும்பராசியில் இருக்கார். கும்பராசிக்கு புதன் உட்காந்துருக்காரு அப்படிங்கிறப்ப பாகிஸ்தானம் அப்படிங்கிறது வலுவடையுது. அப்போ நினச்ச காரியத்தை நினச்ச நேரத்தில் செஞ்சு முடிக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்குது. உங்களோட அன்றாட தேவைகள் அப்படிங்கிறது பூர்த்தி ஆகிடும். ஏதோ இன்றைக்கி 10 ரூபா தேவை நமக்கு இருக்குது அப்படின்னா அதில் எந்த விதமான குறையும் இருக்காது. யாருக்கிட்டையும் போய் 10 ரூபா கை நீட்டி கடன் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. யாரையும் எதையும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நமக்கு இன்றைக்கி என்ன தேவையோ அது நமக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி தான் ராசிநாதனோட அமர்வு அப்படிங்கிறது இருக்குது. அதுமாதிரி இதே காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மாமா மச்சான் வழியில் இருந்த மனக்கசப்பு அப்படிங்கிறது மாறிடும். ஏன்னா 7ஆம் தேதி வரைக்கும் கும்பராசிலேயே தான் புதன் இருக்க போகிறாரு, சனியோடு சேர்ந்து இருக்காரு. நன்மைகள் அப்படிங்கிறது நிறைய நடக்கும். அதுமாதிரி மாற்று இனத்தவர்களோட ஆதரவோட நிறைய செயல்கள் நடக்கும். இப்போ சாதாரணமாக மாற்று இனத்தவர்கள் அப்படின்னா நீங்கள் ஒரு இந்துவாக இருக்கீங்க, ஒரு இஸ்லாமியரால், ஒரு கிறிஸ்துவரால், அதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய நட்பால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும். அதுமாரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய வெளிநாட்டுக்காரர்களால் நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும். கூட்டு முயற்சி அப்படிங்கிறது வெற்றி கிடைக்கும். இப்போ நான் ஒரு கூட்டு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒரு கூட்டாளியோடு சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அதில் வெற்றி கிடைக்கும். ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறேன் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய சக ஊழியர்கள் உங்களோட வேலைகளை பகிர்ந்துவாங்க, உங்களுக்கு ரொம்ப ஆதரவாகவும் ஆறுதலாகவும் இருப்பாங்க. நிறைய உதவிகள் அப்படிங்கிறதையும் செய்வாங்க. அந்தளவுக்கு ராசிநாதனோட அமர்வு அப்படிங்கிறது நல்லா இருக்குது. 7ஆம் தேதி அன்னைக்கு மீனத்துக்கு புதன் போயிடுறாரு. இந்த காலகட்டம் அப்படின்னு பார்க்குறது ராசி அதிபதி நீசம் அடைகிறாரு. அப்போ ராசிக்கு அதிபதி நீசம் அடைகிறாருன்னா நம்ம கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா ராசிநாதனுக்கு பலம் இல்லைன்னா நமக்கே பலம் இல்லை அப்படிங்கிறது தான். மாதிரி சின்ன சின்ன தடைகள் அப்படிங்கிறது வரும். இப்போ சாதாரணமாக ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிகபட்ச வேலைகளை கொண்டாந்து நமக்கு கொடுப்பாங்க. அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். மேலதிகாரிகள் கொடுக்குற வேலையை செய்ய மாட்டேன்னு தட்டவும் முடியாது. இதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு உடல் ஒத்துழைக்காது. 2 நாளைக்கு லீவு போடலான்னா முக்கியமான வேலை இருக்குது, இப்போ போய் லீவ் போடுறியான்னு லீவ் தரமாட்டாங்க, எதிர்த்து பேச முடியாது. அப்போ நம்ம சக ஊழியர்களோட அனுசரணை அப்படிங்கிறதா உங்களுக்கு உதவியாக இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு மனக்கலக்கம் அப்படிங்கிறதும் வரும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராசிக்கு அதிபதி நீசமுடைகிறாரு அப்படிங்கிறது தான். அதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு 9ஆவது வீட்டில் பாகிஸ்தானத்தில் சனி பகவானோட சேர்ந்து சூரியன் இருக்கார். இது ஒரு பகை கிரக சேர்க்கை தான், சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாது. அப்போ நமக்குள்ளே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாவுக்குள்ளே சின்ன சின்ன வாக்குவாதம், சண்டைகள் அப்படிங்கிறது நடக்கும். அப்போ இந்த காலகட்டத்தில் அப்பா கிட்ட போய் சொத்து கேட்கணும்னு நினைக்கிறவங்க பூர்வீக சொத்தை பிரித்து கொடு, பாக பிரிவினை கொடு அப்படின்லாம் சண்டை போட்டுட்டு இருக்க வேண்டியதில்லை. கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடலாம். தேவையற்ற பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கிறது நல்லது. அதேமாரி சூரியன் கிளம்பி 14ஆம் தேதி கிளம்பி போயிடுவார். சனி பகவானை விட்டு பிரிஞ்சு மீனத்துக்கு போகிறாரு. அடுத்த நாளே பார்த்திங்கன்னா செவ்வாய் அங்கே வந்துடுவார்.
அப்போ 15 தேதி வரைக்கும் 8ல் செவ்வாய் அஷ்டமத்தில் இருக்குது அப்படிங்கிறதால நிலம் சம்பந்தமாக பூமி சம்பந்தமாக எந்த முடிவும் எடுக்க வேணாம். இந்த மாதம் முழுக்கவே எடுக்க வேணாம். அதன் பிறகும் பார்த்தீங்கன்னா பகை கிரகத்தோட சேர்க்கை இருக்குது. கிட்டத்தட்ட இது நம்ம எச்சரிக்கையாக இருந்துக்கக்கூடிய ஒன்று தான். சரியாக இருந்தோம்னா ஒரு கண்டம் நமக்கு விலகுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இடம் பூமி ஒன்று வாங்குறேன்னு சொல்லிட்டு ஒரு குறைச்ச விலையில் வாங்க வேண்டிய இடத்த கூடுதல் விலைக்கு வாங்கிடுவீங்க. எவனாவது நம்ம தலையில் கட்டிட்டு போடுவான். அதுமாரி ஒரு வில்லங்கம் உள்ள சொத்தை தலையில் கட்டிட்டு போடுவான். சொத்து ஏதாவது கோர்ட்டு கேஸுன்னு இருந்ததுன்னா குடும்பம் வரைக்கும் இழுக்கடிக்க பாருங்கள். அதனால் உங்களுக்கு எதிரான தீர்ப்புகள் வர்றதுலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் சிக்கலான கிரக அமைப்பு அப்படிங்கிறதும் இந்த மாதத்தில் இருக்குது அப்படிங்கிறத மறுத்த முடியாது. அது மாதிரி பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் மகர ராசியில் அஷ்டமத்தில் இருக்கார். 5க்கும் 12க்கும் அதிபதி அவர் தான். 12க்கு அதிபதி 8க்கு வராரு அப்படிங்கிறது விபரீத ராஜயோகம். வீடு மாற்றம், இடம் மாற்றம், நாடு மாற்றம், உத்தியோகம் மாற்றம், இது மாதிரி ஏதாவது மாற்றம் ஏற்படும். ஏற்படலைனாலும் ஏற்படுத்திக்கிறது நல்லது. ஏன்னா இந்த மாற்றம் உருவாகிறது அப்படிங்கிறது தான் உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லது. அப்போ வீடு மாறணும்னு நினைக்கிறீங்களா, ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்கேன், இன்னொரு வீட்டுக்கு உண்மை போகலாம். அலுவலகத்தை மாற்றணும்னு நினைக்கிறீங்களா, மாற்றிக்கலாம். உத்தியோகத்தில் வேறு நல்ல நிறுவனத்திலேருந்து அழைப்பு வருதா, தாராளமாக போகலாம். அப்படி எனக்கு எந்த மாற்றமும் வரலை, என்ன ஜோசியரை பண்ணலாம் அப்படின்னா சின்ன சின்ன மாற்றம். நம்ம வீட்டில் படுக்கை அறையை வேறு இடத்துக்கு மாற்றலாம். இல்லைனா ஒரே அறை தான் இருக்கா, சரி இப்போ இந்த பக்கம் தலை வச்சு கொடுத்து இந்த பக்கம் மாற்றி வைப்போம் அப்படின்னு ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு நீங்களே செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல வாய்ப்பு அப்படிங்கிறதும் கிடைக்கும். அது மாதிரி வண்டி வாகனம் இருக்குது அப்படின்னா கூட வண்டி வாகனத்தை ஒரு வண்டியை கொடுத்துட்டு இன்னொரு வண்டியை வாங்குறது, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் அப்படிங்கிறத செஞ்சீங்க. 7ஆம் தேதி அன்னைக்கு கும்பராசிக்கு சுக்கிரன் போகிறாரு. 5க்கும் 12க்கும் அதிபதியான சுக்கிரன் 9க்கு வரும்போது பணப்புழக்கம் நல்லாயிருக்கும். அதாவது அலுவலகத்தில் பாராட்டுகள் கிடைக்கும். நான் சொன்னேன் இல்லையா, அதிகபட்ச பணிச்சுமை இருக்கும், எல்லா வேலையும் நம்மகிட்ட திணிப்பாங்கன்னு. அதை எல்லாத்தையுமே செஞ்சு முடித்து இவன் தான் கரெக்டு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நல்ல பெயரையும் வாங்கிடுவீங்க. அதுமாரி மனசில் எதை நினச்சாலும் அதை செஞ்சு முடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். நண்பர்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பெரிய அளவில் ஆதரவாக இருப்பாங்க. இதுமாரி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பாராட்டுகள் குவியும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய விருதுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமையும். அதுமாதிரி கைவிட்டு போனது, கை நழுவி போன வாய்ப்புகள்லாம் இழுத்து பிடிக்கலாம். அதுமாரி கடந்த காலகட்டத்தில் காணாமல் போன பொருட்கள் கிடைக்கும். ஏதோ ஒரு முக்கியமான பொருள், ஒரு முக்கியமான ஃபோட்டோ எதையாவது தொலைச்சிட்டேன் அப்படின்னா இப்போ அது திருப்பி எதையோ தேட போய் இது கிடைக்கும். அப்படி ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் இருக்குது. இருந்தாலும் ராசிக்கு 9வது வீட்டில் சனி செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது இருக்குது. 9ஆம் இடம் அப்படிங்கிறது தந்தையை குறிக்கக்கூடிய இடம், அதை மறந்துடக்கூடாது. நம்ம அந்த இடத்துல போய் சனியோட செவ்வாய் சேர்றாரு அப்படின்னாக்க குடும்பம் வரைக்கும் தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். சின்ன சின்ன பாதிப்பு வந்தால் கூட உரிய மருத்துவரை பார்த்து சிகிச்சை எடுக்கணும். 2 நாள் கழித்து பார்த்துக்கலாம், 3 நாள் கழித்து பார்த்துக்கலான்னு வீட்டில் வயசானவங்க செலவு பண்ண மலைச்சிக்கிட்டு ஏதோ மருந்து மாத்திரை வாங்கி தின்னுட்டு இருப்பாங்க. அப்படி இல்லாமல் கொஞ்சம் நல்ல மருத்துவரை பாருங்கள். இல்லாட்டி பெரிய செலவில் கொண்டு போய் விடும். அதை நம்ம தவிர்க்கிறதுக்கு அப்பப்போ சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது. மற்றபடி தினமும் குளித்து முழுவிட்டு விநாயக பெருமான் வழிபாடு அப்படிங்கிறத செஞ்சே ஆகணும். அதேமாரி உங்களோட ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்க குருவால் காசு பணம் 10 ரூபா வந்துக்கிட்டு இருக்கோம். நம்மக்கிட்ட காசே இல்லைனாலும் எங்கேயோ 10 ரூபா கடன் அப்படின்னு பெரட்டியாவது போடலாம் காசு. அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஏழைபாளைகளுக்கு அன்னதானம் அப்படிங்கிறத செஞ்சுக்கிட்டு வாங்க. இந்த மார்ச் மாதம் நல்ல மாதமாக இருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.